தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மாநிலங்களில் அமலாகும் தேர்தல் நடத்தை விதிகள் என்ன, காபந்து அரசின் செயல்பாடுகள் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை தற்போது பார்க்கலாம். தேர்தல் நடத்தை விதிகளின் கீழ் புதிய திட்டங்களை அறிவிக்கவும் நிதி ஒதுக்கவும் மத்திய மாநில அரசுகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது. இனி மக்களை கவரும் வகையிலான புதிய நலத்திட்டங்கள், சலுகைகள் அல்லது நிதி உதவிகளை அறிவிக்கக்கூடாது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை தொடங்கப்படாத புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவோ அல்லது அரசாணை வெளியிடவோ முடியாது. புதிய சாலைகள், பாலங்கள், கட்டிடங்கள் அல்லது எந்த ஒரு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் அடிக்கல் நாட்டக்கூடாது. அரசின் சாதனைகளை விளக்கி பொதுமக்களின் வரிப்பணத்தில் செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி அல்லது சமூக வலைதளங்களில் விளம்பரங்கள் செய்ய தடை விதிக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் உள்ள ஆளும் கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள் மறைக்கப்பட வேண்டும். தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் மாநில அரசு நிர்வாகமும் காவல்துறையும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றன. அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மட்டுமே மேற்கொள்ள முடியும். அரசு துறைகள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் புதிய பணி நியமனங்கள் செய்யக்கூடாது. அவசர தேவை இருந்தால் மட்டும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற வேண்டும். அமைச்சர்கள் தங்களது அரசுமுறை பயணங்களுடன் தேர்தல் பரப்புரையை இணைக்கக்கூடாது. அரசு வாகனங்கள், விமானங்கள் அல்லது இயந்திரங்களை பரப்புரைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வேட்பாளரும் எவ்வளவு பணம் செலவழிக்கலாம் என்பது தொடர்பான கட்டுப்பாடுகளும் அமலுக்கு வருகின்றன. வாக்காளர்களுக்கு லஞ்சமாக பணம் கொடுப்பது அல்லது பரிசுப் பொருட்களை கொடுப்பது தேர்தல் விதியின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் ரொக்கப்பணம், தங்கம், வெள்ளிப் பொருட்களை எடுத்துச் செல்வது தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதிகளால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. மதத்தின் பெயரால் வாக்குகளை சேகரிப்பது போன்ற தடை செய்யப்பட்டுள்ள நடவடிக்கைகளில் ஈடுபடும் கட்சிகள் அல்லது வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது. இந்த விதிகளை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் பறக்கும் படைகளை அமைத்துள்ளது. ஏதேனும் விதிமீறல்கள் நடந்தால் பொதுமக்கள் சி-விஜில் செயலி மூலம் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.